இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பேப்பர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்குது. எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே ரொம்ப ஏர்லியராக நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் மேபி முன்கூட்டியே வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு பேப்பர் கரெக்ஷன்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ 13ஆம் தேதி இது குறித்த ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 20ஆம் தேதி அல்லது மாத இறுதியிலே வெளியாகலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனினும் இது பற்றி சிபிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடப்படவில்லை. நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு சிபிஎஸ்சியோட ரிசல்ட்டை ஏப்ரல் 20ஆம் தேதி இல்லைன்னா ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா வெளிவந்திருக்குது. அதுபோல் இந்த முறை பல டிஜிட்டல் முறைகளில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள சிபிஎஸ்சி ஏற்பாடு செய்துள்ளது. இதனால் ஒரே நேரத்தில்